Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Chapter 1 Electric Charges and Fieldsல இருந்து Coulomb's law பத்தி தான் பார்க்க போறோம். Coulomb's law எதுக்கு யூஸ் பண்றோம்னா to find quantitative measurement of or to find the quantitative measure of force between charges. Force between two charges. இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம Coulomb's law யூஸ் பண்றோம். அதாவது ரெண்டு சார்ஜஸ் Q1 Q2 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே. இந்த ரெண்டு சார்ஜுமே ஃபர்ஸ்ட் என்ன சார்ஜா இருக்கணும்? பாயிண்ட் சார்ஜா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். Coulomb's law வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா சார்ஜஸ் வந்து பாயிண்ட் சார்ஜஸா இருக்கும் பொழுது. பாயிண்ட் சார்ஜ்னா என்னது? இந்த சைஸ் ஆஃப் த சார்ஜஸ் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அதாவது D வந்து distance between the charges ஜாஸ்தியா இருந்தது when compared to size of the charge na then இந்த charges தான் point charge. Okay, size of the charge வந்து கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா அது மட்டுமே நம்ம வந்து Coulomb's law அப்ளை பண்ண முடியும். இன்னொரு கண்டிஷன் என்ன? சார்ஜஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். இது ரெண்டு கண்டிஷன். ஓகே. இப்போ டார்ஷன் பேலன்ஸ் வச்சு தான் இனிஷியலா இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. இதோட லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Coulomb's measured the force between two charge. In the force between the two charge எதுக்கு proportional இருக்குன்னா directly proportional to magnitude of two charges. ரெண்டு சார்ஜஸோட magnitude என்ன? Q1 Q2. அதோட magnitudeங்கும் போது அந்த சைனை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு within the modulus symbol போடுறோம். அப்ப Q1 வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதை சைனை இக்னோர் பண்ணிட்டு மெக்னிடியூடுக்கு ப்ரொபோர்ஷனல் ஆகும். And then இந்த force வந்து inversely proportional to square of the distance between them. இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸும் நடுவில் செப்பரேட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? D. ஸோ இதோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 1/d ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறேன். ஸோ F is proportional to magnitude of product of the charges divided by square of the distance between them. இப்போ எனக்கு இதை நான் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரேன். அதுதான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார்முலா என்ன ஆகிடும்? ஸ்கேலார் ஃபார்முலா. ஸ்கேலார் ஃபார்ம் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் வந்து F இஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் Q1 Q2 டிவைடட் பை D ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸுமே நான் வேக்யூம்ல வச்சிருக்கும் பொழுது இந்த Kயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா K இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்டுங்கிறது என்னன்னா permittivity of free space. இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல எந்த மீடியமும் இல்ல, ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்யூம் தான் இருக்கு அப்படின்னா நான் வந்து Kயோட வேல்யூ 1/4 எப்சிலான் நாட் எடுத்துக்கலாம். ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 8.8 into 10⁻⁻12. ஓகே, இதோட யூனிட் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி Kயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 into 10⁻9. இப்போ யூனிட் பார்க்கலாமா? ஸோ F is equal to எனக்கு Kயோட வேல்யூ வேணும். K Q ஸ்கொயர் பை D ஸ்கொயர். சும்மா ஜென்ரலைஸ்டாக Q ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ Kயோட என்ன யூனிட் என்ன? ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். F D ஸ்கொயர் பை Q ஸ்கொயர். கரெக்டா? அப்போ என்ன யூனிட் வரும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. அதுதான் யூனிட் ஃபார் த கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. எனக்கு எப்சிலான் நாட்டோட யூனிட் என்ன? epsilon naught வந்து 1/4 epsilon naught. Here 1/4 epsilon naught Q square divided by D square. epsilon naught இங்க போகும்போது ஃபோர்ஸ் கீழே வந்துடும். அப்போ என்ன ஒரு யூனிட்? கூலும் ஸ்கொயர். கீழே ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. இதுதான் வந்து வேல்யூ அந்த யூனிட் ஃபார் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு நடுவுல இந்த மீடியம் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஒன்று வேக்யூமா இருக்கலாம் அல்லது எனி மீடியம் இருக்கலாம். ஒன்று வாட்டர் நான் பிளேஸ் பண்ணலாம், ஒரு டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ணலாம், ஏர் நான் வைக்கலாம். இந்த ரெண்டு சார்ஜஸ் எந்த மீடியம்ல வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். அப்போ என்னோட ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இஃப் த இன்டர்வீனிங் ஸ்பேஸ்னா என்னது? ஸ்பேஸ் பிட்வீன் த சார்ஜஸ் வந்து இஃப் இன்டர்வீனிங் ஸ்பேஸ் is வாட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இன் வாட்டர். ஸோ இதை வந்து மீடியம்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு மீடியம் பொறுத்து நான் வைக்கும்போது இந்த கேயோட வேல்யூ என்ன ஆகும்? வேரி ஆகும். ஏன்னா
K depends on medium. Okay, K depends on medium. So இந்த வேல்யூ என்னவாயிடும் 1/4 pi epsilon naught பதிலா என்னவாயிடும் epsilon naught epsilon r. So இன்னொரு டேர்மை நீங்க மல்டிப்ளை பண்றீங்க epsilon r. ஃபார்முலா வந்து q square divided by d square. ஓகேவா? இப்போ இந்த epsilon rங்கிறது என்னது? ஓகே, இந்த epsilon rங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா relative permittivity. relative permittivity. பெர்மிட்டிவிட்டிங்கிறது என்னன்னா ரெண்டு சார்ஜஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அந்த மீடியம் தான் இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸை டிசைட் பண்ணக்கூடிய பேராமீட்டராக இருக்கும். ஸோ எப்சிலான் ஆர்ங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். ஓகே, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். ஸோ எப்சிலான் ஆர்ங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த medium. Okay, so இந்த epsilon not into epsilon ஆர்ங்கிறது நான் epsilon அப்படின்னு எடுத்துக்கிறேன். epsilonங்கிறது என்னது? absolute permittivity. so இந்த epsilon not epsilon r வந்து epsilon அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் epsilon naught வந்து permittivity of free space, epsilon rங்கிறது relative permittivity and epsilonங்கிறது absolute permittivity. ஓகேவா? of the medium. ஸோ நம்ம இந்த ரெண்டு சார்ஜஸை எந்த மீடியமில் பிளேஸ் பண்ணுறோமோ அந்த மீடியமை பொறுத்து ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்சலான் ஆர்ங்கிறது டினாமினேட்டரில் இருக்கு. அப்போது நான் இந்த ரெண்டு சார்ஜஸை நம்ம வாட்டரில் வைக்கும் பொழுது எப்சலான் ஆரோட வேல்யூ ஃபார் வாட்டர் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 80. ஃபார் வேக்யூம் வந்து it is equal to 1. epsilon r for air, இந்த ரெண்டு சார்ஜஸ் நடுவில் இருக்கக்கூடிய மீடியம் ஏரா இருந்தா அப்ராக்சிமேட்லி 1. ஏன்னா சம் 1.00 so closer to 1 நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் த மீடியம் எப்படி இருக்கும்? F medium is equal to 1/4 pi epsilon naught. இந்த epsilon r நான் தனியாக வெளியே எடுத்துறேன் into q square by d square இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஃபார்முலா என்னது? இது நத்திங் பட் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இன் வேக்யூம். கரெக்டா? இன் வேக்யூம். அப்போ எஃப் மீடியம் எனக்கு என்னவாயிடும்? எஃப் மீடியம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன் வேக்யூம் டிவைடட் பை எப்சிலான் ஆர். இப்போ அது எப்சிலான் ஆர் 80 இருக்கும்போது எஃப் வேக்யூம் டிவைடட் பை 80. ஸோ எனக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் எவ்வளோ குறையுது? 80 டைம்ஸ் குறையுது இஃப் த மீடியம் இஸ் வாட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த ரேஞ்ச் வந்து நான் சார்ஜஸை என்னால் வைக்க முடியும். ஸோ மினிமம் ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்னா நியூக்ளியர் சைஸ்க்கு இருக்கணும். ஓகே, ஸோ நியூக்ளியர் சைஸுங்கிறது என்னது? அப்ராக்சிமேட்லி 10⁻−15 மீட்டர், அதாவது ஃபெர்மி இல்லையா? ஸோ இந்த மினிமம் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து மேக்ரோஸ்கோபிக் சைஸ் வரைக்கும் என்னால் இந்த சார்ஜஸை நான் வந்து என்ன மீடியமில் வேணாலும் பிளேஸ் பண்ணாலும் நான் வந்து force between the two charges வந்து கண்டுபிடிக்க முடியும். provided charge இந்த ரெஸ்ட்ல இருக்கணும் and then point charges இருக்கணும். ஓகே, இந்த மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேலுங்கிறது